வணக்கம், வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் தாம்பரம். இது எங்கன்னா நம்ம வெஸ்ட்டு தாம்பரம் மணிமங்கலம் ரோடு இருக்கு இல்லையா, முடிச்சூர் ரோடு வந்தீங்கன்னா அட்டக்கம்பனி ஜங்ஷன், அதான் மணிமங்கலம் ரோடு. சரியா? ராயல் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன லேஅவுட். இது ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இது. பிடிசி குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த எம்டிசி டிரைவர் கண்டக்டர்களுக்காக போட்ட லேஅவுட்டு. மெயின்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரும், எல்லாமே லேஅவுட்டு தான். சரிங்களா? இது ஷார்ட்கட் வரும், பட் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம். நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான். வாங்கி போட்டிங்கன்னா அதாவது ஆக்சுவலாக 2250 சதுரடி இருக்குது. நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது பாருங்கள், நல்ல ஃப்ரண்டேஜ். நாளைக்கு நீங்களே வீடு கட்டலாம். ஏன்னா நம்ம இப்போ காமிக்கிறது வந்து மெயின் ரோடே, அந்த விஎம் கார்டன் போட்டிருக்காங்களே அந்த மெயின் ரோடே தான். ஸோ உங்களுக்கு ஆன் ரோட்லேயே சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. என்ன, கரண்ட்டு கம்பம் இருக்குது. சப்போஸ் உடனே கரண்ட் எடுக்கணுன்னா கூட எடுத்துக்கலாம். சரியா? நான் ஆக்சுவலாக சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 20 வீடு கட்டியிருக்காங்கன்னு. அந்த வீட்டிலேருந்து ஒரு 500 மீட்டர் கூட இருக்காது. அது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆமாம், அதுலேருந்து. அதனால் சந்தோஷமாக வாங்கி போடலாம். குழந்தைங்க நாளைக்கு வளர்ந்து நிற்கும் போது தேவைப்படும். காலேஜ் படிப்புக்கு, என்ன, குழந்தைங்க கல்யாணத்துக்கு, எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ரோத் ஆகும். நாங்கள் வந்து இருக்க ஃபேக்டை சொல்கிறோம், தவறான தகவல் கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஒரு சொத்து வாங்குறதுன்றது கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க பிராப்தம், எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அதில் போய் தவறான தகவல் கொடுக்கறதுக்கு நாங்கள் விரும்ப மாட்டோம். அதனால் வாங்குங்க, வாங்கி போடுங்க. நல்ல ரேட்டு க்ரோத் ஆகும். நீங்கள் நினைக்காத அளவுக்கு க்ரோத் ஆகும். இது தெரியுதா? நான் சொன்னேன், வில்லா வீடோட என்ட்ரன்ஸ் காமிக்கிறேன். இதில் ஒரு 20 வீடு, அதாவது கெட்டுறது பெரிய விஷயம் இல்லை. அங்கே வந்து குடியிருக்கிறாங்க, அந்த வீடுகளில் வந்து குடியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வாங்கி போடுங்க. பிஃபோராக சொல்லுங்கள். ஏன்னா வரும்போது நீங்கள் 2 நாள் டிலேவாக வந்தாலும் சரி, வீட்டு மகாலட்சுமியை கண்டிப்பாக அழைச்சிட்டு வரணும். ஏன்னா எடுக்கிறோம், சேனலில் போடுறோம், அடுத்த நாள் என்கொயரி வர ஆரம்பிக்குது. என்ன, அப்புறம் பார்த்தா பட்டுன்னு முடிஞ்சு போகுது அப்படிங்கிறோம். அது வந்து இது மனசுக்கு ஏமாற்றமாக இருக்கும். அதனால் 1 டே பிஃபோராக சொல்லுங்கள். ஃபேமிலியோடு வாங்க. சிங்கிளாக வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் நேரம் கிடைக்கும் போது வரும்போது அது சோல்ட் அவுட் ஆகிடுது. அது 2 பேர்த்துக்குமே ஏமாற்றமாக இருக்கும். சரிங்களா? எல்லாமே லேஅவுட் தான். இது அப்ரூவ்டு பீஸு. நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நாங்கள் போடுற ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். இன்றைக்கி படப்பை போனால் கூட இந்த ரேட்டுக்கு எடுக்க முடியாது. சரிங்களா? அதனால் வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? இது வந்து நிர்பந்தம் கிடையாது. எங்களோட நாங்கள் இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸாக இருக்கோம். நாங்கள் டீம் ஒர்க் இது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எது, உடனே கட்டுறது எது அப்படின்னும் போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ். சரிங்களா? பாருங்க, பறவைகள் அழகாக உட்காந்துருக்கு பின்னாடி. ஏதாவது ஒரு கார்டன் பண்ணி விட்டுட்டு ஃப்ரீ டைமில் கூட வந்து போகலாம். அப்ரூவ்டு பீஸ். லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.